ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். மண் சட்டியில் பண்ணுற செட்டிநாடு முட்டைக்கறி. ஸோ நான் இப்போ இந்த மண் சட்டியில் காமிக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல் பொடி, மஞ்சப்பொடி, தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 2 ட்ராப்ஸ் லைம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்கங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். ஓகேங்களா? நான் இதில் குடமிளகாவும் சேர்த்துருக்கேன். நம்ம பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுவும் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் நல்லா கிளறி கையை வச்சு நல்லா நசுக்கி பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. ஸோ அதே மண் சட்டியில் பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அது வதங்கி வரணும். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே வதங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்னஸில் ரெடி பண்ணிக்கோங்க. சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் வேணும்னு நினைப்பாங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. முட்டையில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஸ்லிட்டு போட்டிருக்கேங்க. ஸோ அந்த கிரேவி எல்லாமே மசாலா எல்லாமே முட்டையோடு செய்கிறதுக்காக கடைசியில் கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், அப்புறம் நெய் சாதம், பிரியாணி, இந்த மாதிரி ரைஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.